கலோரியை குறைன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க 4 கிலோமீட்டர் நடந்தா இவ்வளவு கலோரி குறையும், கலோரி பேர்ன் பண்ணுங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கலோரியை குறைச்சா நல்லதுன்னு சொல்றாங்களா இல்லைங்களா? இது தப்பு. இன்னொன்று சொல்றேன், கலோரியோட சயின்டிபிக் டெஃபினிஷனே தப்புங்கிறாங்க. கலோரியை குறைன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க 4 கிலோமீட்டர் நடந்தா இவ்வளவு கலோரி குறையும், கலோரி பேர்ன் பண்ணுங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கலோரி அதை பத்தி பார்க்கலாங்களா? கலோரியை குறைச்சா நல்லதுன்னு சொல்றாங்களா இல்லைங்களா? இது தப்பு. கலோரி அதிகமானா நல்லது. கலோரியை முதல்ல பேர்ன் பண்ணவே கூடாதுங்க. கலோரியை பேர்ன் பண்ணு தெரியுமா இருக்குது, காசெல்லாம் எடுத்து கொளுத்துங்கிற மாதிரி இருக்கு. சரி, கலோரி என்றால் என்ன? வாட் இஸ் கலோரி? கலோரி என்பது என்னவென்றால், 1 ml தண்ணீரை 1 டிகிரி சூடு பண்றதுக்கு தேவையான சக்திக்கு பேர் தான் கலோரி. இதான் சயின்ஸ். 1 லிட்டர் தண்ணியை 1 டிகிரி சூடு பண்ணா 1 கிலோ கலோரி. நல்லா கவனிங்க, கலோரி என்ன ஃபார்முலா? 1 ml தண்ணிங்க 1 டிகிரி சூடு பண்ணா இதுக்கு பேர் கலோரி ஆகும். அப்போ கலோரிங்கிறது கண்ணுக்கு தெரிகிற பொருளா, கண்ணுக்கு தெரியாத பொருளா? தெரியாத பொருள். ஒரு தண்ணியை சூடு பண்ணுறதுக்கு என்ன வேணும்? ஒரு எனர்ஜி தானே வேணும். அப்போ எனர்ஜி நல்லது தானே, அது என் உடம்புல நான் ஏன் குறைக்கணும்? இன்னொன்று சொல்கிறேன், கலோரியோட சயின்டிபிக் டெஃபினிஷனே தப்புங்கிறாங்க. இப்போ ஒரு தண்ணி இருக்கு, நான் ஒரு தண்ணி கொடுக்குறேன், அது -4 டிகிரி இருக்கு. -4 டிகிரி தண்ணியை -3 டிகிரி கொண்டு வரக்கு அதிக சக்தி தேவைப்படும். ப்ளஸ் 75 டிகிரி இருக்கிற தண்ணியை 76 போறதுக்கு கொஞ்சம் இருந்தால் போதும். ஊட்டியில் 1 லிட்டர் தண்ணியை நீங்கள் சூடு பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் அடுப்பு எரிக்கணும். சென்னையில் கொஞ்ச நேரம் வச்சா போதும். இப்போ என்ன கேட்குறேன்னா, சயின்ஸே தப்புங்கிறேன். 1 ml தண்ணி எத்தனை டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னு கேட்குறேன், அதுக்கு சயின்ஸில் பதில் இல்லை. ரூம் டெம்பரேச்சர் எவ்வளோ இருந்துச்சு புரிஞ்சுங்களா? அப்போ 1 லிட்டர் தண்ணியை நான் சுவிட்சர்லாந்தில் எரிக்கும் போது அது அதிக சக்தி செலவாகுது. நான் சவுதி அரேபியாவில் பாலைவனத்தில் எரிக்கும் போது கொஞ்சமாக தேவைப்படுது. அப்போ அந்த கலோரி கணக்கே தப்பு தானே. கலோரி எழுதுறீங்களா? நம்மளாம் பிராணன் பாலும் அதாங்க கலோரி இங்கிலீஷில். ஒரு தண்ணியை சூடு பண்ணுறதுக்கு எனர்ஜி, அப்போ எனர்ஜி தானே. புரிஞ்சுக்குங்க, பிராணனை தான் இவங்க கலோரின்னு சொல்கிறாங்கங்க. அந்த கலோரி நான் எங்கே குறைக்கணும்? பாயிண்ட் புரிஞ்சுங்களா என்ன சொல்ல வரேன்னு? இன்னும் நிறைய இருக்குது. ஜூலெல்லாம் பேசணும்னா ஜூல் தப்பு. சயின்ஸ் எவ்வளோ தப்புங்கிறத இப்போ ரிசர்ச் பண்ணி அப்படி போயிட்டே இருக்கு. நான் இப்போ கலோரி முடிச்சு ஜூலுக்கு போய் அதுக்கப்புறம் இன்னும் பாஸ்கல் போயிட்டு இருக்கு. நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே சயின்ஸே தப்பாக இருக்குதுங்க. ஜூல் என்றால் ஒரு பொருளை 1 மீட்டர் தள்ளுறதுக்கு சக்தியாமா, இதுவும் தப்பு. பந்து இருக்குது, தட்டி விட்டு அது 4 கிலோமீட்டருக்கு போயிடும். அதே கட்டமாக வச்சோம்னா போகாது. அப்போது அந்த பொருளுடைய வடிவத்துக்கு அந்த மாதிரி மாறுமா இல்லையா? பாயிண்ட் புரிஞ்சுங்களா? காரை தள்ளி விடுறதுக்கு வேறு சக்தி வேணும், அங்கே காங்கிரீட் தள்ளுறதுக்கு வேறு சக்தி வேணுமா இல்லையா? அப்போ அந்த சயின்ஸ் தப்பா இல்லைங்களா? சிம்பிளாக ஒரே வார்த்தையில் ஒரு பொருளை அப்படி இந்த மாதிரி நிறைய சயின்ஸ்லேயே தப்பு இருக்குதுங்க. அப்போ அதுவே தப்பாக இருக்கும்போது நமக்கு எப்படி எல்லாமே புரியும்? விஷயத்துக்கு வரங்க, வாக்கிங் போங்க, ஜாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, கலோரி குறையுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? கலோரி எல்லாம் குறையறக்கெல்லாம் போகலை, புரிஞ்சுக்குங்க. நல்லா கேவீங்க, பாயிண்ட் அது கிடையாது. வாக்கிங் போய் ஜாக்கிங் போனால் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, கலோரி செலவாகி கழிவுகளை வெளியேற்றுகிறது. உடம்பு கலோரி செலவு பண்ணி குணப்படுத்துதுங்க. கலோரி செலவு பண்ணுறதுங்க விஷயம் இல்லை, கழிவு நீக்கிறது அங்கே விஷயங்கிறேன். இன்னொன்று, கலோரி குறைக்க வேண்டாங்கிறங்க, கழிவை குறைக்கிறதுக்காக கலோரி செலவு பண்ணுறோம். இப்போ புரிஞ்சுங்களா? வாக்கிங் ஜாக்கிங் போனால், ஜிம்முக்கு போனால் கலோரி செலவாகி உடம்பை குணப்படுத்துது. அந்த குணப்படுத்துன்னு சொல்லாமல் கலோரி செலவு பண்ணு ஏமாத்துறாங்கிறங்க. கலோரி செலவே பண்ண வேண்டாங்க. நான் சொன்ன மாதிரி இனிமா கொடுத்தா வெளியே போயிடும் இல்லையா?
இனிமா கொடுத்தா ஈஸியாக போக வேண்டியதுக்கு ஏன் அவ்வளோ கலோரி செலவு பண்ணி வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு கேட்குறேங்க. சரி, அதை விடுங்க, கடைசியோன்னு சொல்கிறேங்க. கலோரி அதிகம் உள்ள பொருள்லாம் சாப்பிடாதேன்னு சொல்கிறாங்களா இல்லையா? ஒரு ஆப்பிள் இவ்வளோ, நீங்கள் எடுத்து பாருங்கள் அந்த லிஸ்டெல்லாம். ஒரு பால் இவ்வளோ கலோரி, ஆப்பிள் அவ்வளோ கலோரி. இது தப்பான கான்செப்டுங்க. தக்காளியில் இவ்வளோ கலோரி, ஒரு தக்காளின்னு எழுதுறாங்களா இல்லையா? எங்க கடையில் போய் பாருங்கள், ஒவ்வொரு தக்காளி வேறு வேறு சைஸாக இருக்கா? இதில் ஆப்பிள் தக்காளி, குண்டு தக்காளி, நாட்டு தக்காளி, ஊட்டி தக்காளி எவ்வளோ இருக்குது? உங்கள் வீட்டில் நீங்கள் வச்ச தக்காளியோட சத்து என்ன? கடையில் விற்கிற தக்காளியோட சத்து என்ன? தக்காளியில் எவ்வளோ ஐட்டம் இருக்குது, எவ்வளோ வகை இருக்குது? எப்படிங்க ஒரு தக்காளிக்கு இவ்வளோ கலோரின்னு சொல்கிறீங்க? யாருங்க சொன்னது இது? புரிஞ்சுங்களா? பால்னா எல்லா பாலும் ஒன்றா? ஆவின் பால் வேறு, சக்தி பால் வேறு, எல்லா பாலும் வேறுங்க. ஸோ புரிஞ்சுங்களா? அந்த கலோரி சப்ஜெக்டே தப்புங்க. ஒரு கொய்யா பழத்தில் இவ்வளோ கலோரி இருக்குன்னா எந்த கொய்யா பழம், என்ன சைஸ், என்ன காயா பழமா? கலோரி அதிகமுள்ள பொருளை சாப்பிட வேண்டாம்னு சொல்றாங்க இல்லைங்களா? தப்புங்க. என்ன கேட்டா, கலோரி அதிகமுள்ள பொருளைத்தான் சாப்பிட வேண்டும். அப்பதாங்க நிறைய குளுக்கோஸ் கிடைக்கும், நிறைய கால்சியம் கிடைக்கும். பாருங்க, அப்படியே உண்மையை அப்படியே மாற்றி வச்சிருக்காங்க. ஒவ்வொன்றும் பேச பேச உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். கலோரி உள்ள பொருளை சாப்பிட்டா நல்லா போயிடுவோன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, கலோரி உள்ள பொருளை சாப்பிடாதீங்கிறாங்க. இதை விட கூத்து என்னன்னா, ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு இவ்வளோதான் கலோரி வேணுங்கிறதே தப்புங்கிறங்க. இன்னைக்கு நான் பாருங்க 6 மணி நேரம் பேசுகிறேங்க, எனக்கு நிறைய கலோரி வேணுங்க. திங்கக்கிழமை காலையில் வீட்டில் சும்மா உட்காந்துருக்கிறேன், அப்போ எனக்கு எதுக்கு அவ்வளோ கலோரி? சரி, அப்படியே அதிக கலோரியாக போனால் சேமிச்சு தானே வைக்குது. புரிந்து கொள்ளுங்கள், கலோரியை எரிக்க தேவையில்லை. கலோரிங்கிற சப்ஜெக்ட், கலோரினாவே பிராணன். அப்போ என்ன பண்ணணும்? பிராணனை அதிகம் செய்யணும், பிராணன் உள்ள பொருளை சாப்பிடணும். இப்படி சொல்லி கொடுத்தா புரியுதா இல்லைங்களா? அதனால் இந்த மாதிரி டயட்டு இந்த எல்லாமே, இந்த மாடர்னாக இருக்கிற எல்லாமே தப்பாக இருக்குதுங்க. எக்கோ செல்ஃப் ஹீலிங், அதாவது சூழல் சுய சிகிச்சை அப்படிங்கிற தலைப்பில் 5 நாள் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு, ஹீலர் பாஸ்கர் ஆகிய நான் 5 நாளும் பேசுகிற மாதிரி ஒரு வகுப்பு ஏற்பாடு செய்திருக்கிறேன். அதாவது இந்த வகுப்புடைய நோக்கம் என்னென்னா, நான் கடந்த 20 வருஷமாக ஏதோ ஒரு கான்செப்டை எல்லாருக்கும் புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எக்கோ செல்ஃப் ஹீலிங் அப்படிங்கிற தலைப்பில் பேச போகிறேன். அப்போ இந்த வகுப்பில் யார் கலந்துக்கலாம்னா, ஏற்கனவே நம்ம வழிமுறைகளை கடைபிடிக்கிற நீங்கள், இது ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் புதுசாக எதுவுமே தெரியாத ஒருத்தங்க இதில் வந்தாங்கன்னா, இந்த 5 நாளில் நம்ம கான்செப்டை புரிஞ்சுக்க வைக்க முடியும். ஏன்னா பல பேர் ஹீலர் பாஸ்கர் ஆகிய என்னுடைய அந்த மெத்தடை, அந்த முறைகளை பயன்படுத்தி நல்லா ஆரோக்கியமாக இருந்துட்டு வரீங்க. ஆனால் கூட இருக்கிறவங்க சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. பாப்பா அப்படிங்கிறாங்க. இந்த கூட இருக்கிறவங்களுக்கு புரிய வைக்க முடியலைன்னா, எப்படியாவது இந்த 5 நாள் வகுப்பு மட்டும் கலந்துக்க சொல்லுங்கள். 5 நாளில், அதாவது டெய்லி 1 மணி நேரம், 5 மணி நேரத்தில் செல்ஃப் ஹீலிங் தத்துவத்தை புரிய வைக்க முடியும். அதற்கான முயற்சி தான் இந்த வகுப்பு. இந்த வகுப்பு விருப்பத்தொகை வகுப்புங்க. விருப்பத்தொகை வகுப்புன்னா என்னென்னா, குறிப்பிட்ட கட்டணம்லாம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ வேணாலும் உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி, வசதிக்கு தகுந்த மாதிரி பணம் செலுத்தி இந்த வகுப்பில் கலந்துக்கலாம். இது ஒரு ஆன்லைன் வகுப்பு. சூழல் சுய சிகிச்சை கலை அப்படிங்கிற தலைப்பில் 5 நாள் ஆன்லைன் வகுப்பு. பிப்ரவரி மாதம் 16 முதல் 20 வரை, தினமும் 1 மணி நேரம். அவசியம் இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நண்பர்களே, இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா anatomic-therapy.org வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் எக்கோ செல்ஃப் ஹீலிங் அப்படின்னு டைப் பண்ணி விருப்பத்தொகை செலுத்துனீங்கன்னா அந்த லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் நம்ம நடத்தின ஆன்லைன் வகுப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட டைமில் மட்டும்தான் பார்க்குற மாதிரி வச்சுருந்தோம். இப்போ என்ன பண்ணிட்டோம், உங்களது வசதிக்காக எந்த நேரத்தில் அந்த ஆன்லைன் வகுப்பு ஆரம்பிக்குதோ அந்த நேரத்திலிருந்து அடுத்த நாள் அதே நேரம் வரைக்கும், அதாவது 24 மணி நேரமும் திரும்ப திரும்ப நீங்கள் எவ்வளோ முறை வேணாலும் பார்த்துக்கிற மாதிரி ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். எனவே ஏற்கனவே நமது வழிமுறைகளை கடைபிடிக்கும் நபர்களும் இந்த விஷயத்தை எப்படியாவது கொண்டு போய் சேர்த்தணும், யாருக்காவது உங்கள் தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, அம்மா அப்பாவுக்கு சேர்த்தணும்னு நினச்சிங்கன்னா அவங்கள கொண்டு வந்து இந்த வகுப்பில் உட்கார வைங்க. 5 மணி நேரத்தில் 5 நாளில் அவர்களுக்கு செல்ஃப் ஹீலிங் புரிய வைக்கப்படும்.